Hello friends, welcome to Guru Rai Trading Analysis. 8th January ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நியூஸ் இருக்குது, என்னெல்லாம் ஸ்டாக்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாரி, நேற்று பர்சனல் காரணத்துக்காக நேற்று வீடியோ போட முடியல, லேட் ஆகிடுச்சு, சாரி. இன்னைக்கு பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் லிமிடெட் பாருங்கள், இன்னைக்கு நல்ல வால்யூம் அக்யூமுலேட் ஆகிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 16% கிட்ட ரைஸ் ஆகிருக்கு, நல்லா இப்போ பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இது நாளைக்கும் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு இன்னையோட க்ளோஸுக்கு மேலேயே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். இது என்னோட வியூஸ் தான், நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. தென் செகண்ட் ஒன், இன்டெலெக்ட் டிசைன் எரேனா. பாருங்க, நேற்று மார்க்கெட் விழுந்தாலும் இன்னைக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அது ரெக்கவர் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ இதோடது வால்யூமும் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகுது. இதை நாளைக்கு நீங்கள் இன்னையோட க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா இதையும் நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி கன்சிடர் பண்ணலாம். தென் பயோகான். பயோகான் பாருங்கள், இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6.7% 7% கிட்ட ஏறி முடிஞ்சிருக்கு. இது ப்ரீவியஸ் ஹை கிட்ட இருக்கு. நாளைக்கு இந்த 382 383க்கு மேலேயே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா இதை நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி கன்சிடர் பண்ணலாம். இது நெக்ஸ்ட் ஹைக்கு போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட், இதுவும் பாருங்க ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி போயிட்டு இப்போ அதுக்குள்ளே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. நாளைக்கு இந்த ஸ்டாக் ஒரு 972 973க்கு மேலேயே ஒரு 3 o'clock மேலே இருந்ததுன்னா இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன்ஸ், இது பாருங்கள் நியூ ஆல் டைம் ஹை கிட்ட போயிருக்கு. இங்கே 406 406.5 இங்கே இதாக இருக்குது. இதுக்கு நாளைக்கு இன்னையோட க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஒரு 4 ஹவர்ஸில் அது சஸ்டெயினும் ஆச்சுன்னா இது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதையும் நீங்கள் வாட்ச் ஸ்டார்ட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தென் மிண்டா கார்பரேஷன். மிண்டா கார்பரேஷன் பாருங்கள், இதுவும் இன்னைக்கு வால்யூம் நல்லா ரைஸ் ஆகிருக்கு. நேற்று ஃபாலில் கூட ரொம்ப அதிகமாக ஃபால் ஆகலை. இன்றைக்கும் பாருங்கள் இது ஒரு 4.22% கிட்ட ரைஸ் ஆகிருக்கு. நாளைக்கு இன்னையோட க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா இதையும் ஒரு 3 o'clock மேலே அதே ரேஞ்சில் சஸ்டெயின் ஆச்சுன்னா, அந்த இன்னையோட க்ளோஸுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆச்சுன்னா இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி கன்சிடர் பண்ணுங்கள். இது எல்லாமே என்னோட வியூ தான், நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு ட்ரேட் எடுக்கிறது பெட்டர். இப்போ நம்ம மார்க்கெட் ஏன் நேற்று எவ்வளோ ஃபால் ஆச்சு, இன்னைக்கு அதோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு இது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி. நிஃப்டி பாருங்கள், இது மந்த்லி டெய்லி ட்ரெண்டோட ஏற்கனவே அங்கே தான் சப்போர்ட் எடுத்துருக்கு. நேற்றும் இன்றைக்கும் அதே இதில் தான் இருக்குது. பட் ஒரு இன்சைடருக்கான மாதிரி ஒரு கொஞ்சம் இதாக இருக்குது. இது நாளைக்கு இதுக்கு மேலேயே க்ளோஸ் ஆகி இதுக்கு மேலே இன்னையோட க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் இது பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எப்போ 23,500 இந்த ரேஞ்சை உங்களுக்கு 23,700ங்கிற ரேஞ்சை உடைக்குதோ அப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது இன்னும் 23,520 இந்த 500ங்கிற ரேஞ்சை உடைச்சதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ஸோ நிஃப்டி பேங்க். நிஃப்டி பேங்க் பாருங்கள், ஏற்கனவே அது மந்த்லி ட்ரெண்டை உடச்சிருச்சு. இது நேற்று இன்னைக்கு மந்த்லி ட்ரெண்டுக்குள்ளே போக முடியல. பட் ஆனால் ஒரு இன்சைடர் கேண்டல் மாதிரி வந்திருக்கு. இது இந்த மந்த்லி ட்ரெண்டுக்குள்ளே போகிற வரைக்கும் இங்கே ஒரு ரேஞ்ச் பவுண்டடாகவோ இல்லை ஒரு சைட்வேஸாகவோ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். இது சப்போஸ் இந்த 49,650ங்கிறத பிரேக் பண்ணி கீழே ஒரு ஓப்பன் க்ளோஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா கடகடன்னு ஃபால் ஆகும். அப்போ தான் ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும், ஃப்ரீ ஃபால் ஜோனாக இருக்கும்.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸாக தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ரொம்ப வந்து எங்கே என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மந்த்லி ட்ரெண்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு அகெயின் இந்த ரேஞ்ச் பவுண்டடுக்குள்ளே வந்துடும். இந்த ப்ரீவியஸ் இதே மாதிரி வந்து கண்டினியூ ஆகும், அந்த ட்ரெண்டுக்குள்ளேயே கண்டினியூ ஆகும். அதையும் பிரேக் பண்ணி போனால் தான் புல்லிஷாக போகும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேஜராக சப்போர்ட் பண்ணணும். பட் ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து உங்களுக்கு ஃபால் ஆகிட்டு கரெக்டாக சப்போர்ட்டில் இருந்தது. இன்றைக்கி வந்து அந்த சப்போர்ட்டுக்கு மேலேயே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இது வந்து ஒன்றும் இன்றைக்கி பெரிய பாசிட்டிவ் எல்லாம் கிடையாது. நேற்று இருந்த க்ளோஸ் கிட்டே தான் ஒரு 2 rupees 3 rupeesல தான் இதாக இருக்குது. ஸோ இது வந்து இங்கேருந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே ஃபால் ஆக ஆரம்பிச்சதுன்னா இது நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டான 16,660ங்கிறதுக்கு நோக்கி வர ஆரம்பிக்கும். அப்போ பேங்க் நிஃப்டியும் ஃபால் ஆகும். கொஞ்சம் கவனமாகவே இருங்க. டிசிஎஸ் பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இன்றைக்கி க்ளோஸ் வந்திருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ் இது மூணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25% ஆஃப் த நிஃப்டி வெயிட்டேஜில் இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், ரிலையன்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரு கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் ஹிட் ஆகிட்டு அங்கே தான் வந்து இதாக இருக்குது. ஸோ இது நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தாலும் இந்த டவுன் ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ரேஞ்ச் பவுண்டடாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் ரொம்ப அதிகம். இதுவும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அண்ட் டிசிஎஸ் இது மூணும் பர்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் த நிஃப்டி வெயிட்டேஜில் இருக்கிறதால இது மூணுத்தோட இது வந்து ரொம்ப அதிகமாக நிஃப்டியில் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதோட மூணுத்தோட ட்ரெண்டும். ஸோ கவனமாக இருக்குது. இந்த மூணு ஸ்டாக்கும் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ரிலையன்ஸ் இது நிஃப்டி வந்து எப்படி மூவ் ஆக போகுதுங்கிறது ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சிடும். சரி, இப்போ நிஃப்டி மிட் கேப் பாருங்கள். இந்த மந்த்லி ட்ரெண்டை உடச்சி கீழே வந்துருச்சு நேற்று. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைடர் கேண்டில் மாதிரி வந்திருக்கு. பட் ஆனாலும் விக்கு பாருங்க மேலே இருக்குது. இது இன்னும் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்குது இங்கே. ஸோ இது அப்படியே நாளைக்கு இதுக்கு இன்னைக்கு மேலே பாசிட்டிவ் ஆனாலும் இந்த மந்த்லி ட்ரெண்டுக்கும் இந்த மேலே இருக்கிற இந்த டார்கெட்டுக்கும் நடுவில் வந்து போய் மாட்டிக்கும். அங்கும் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டடாக இருக்குது தான். எப்போ வந்து இது 16,236க்கு மேலே போதும் அப்போ தான் இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்ல முடியும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டடாகவோ இல்லை வந்து ஒரு இன்டெஃபினட் இதாகவோ தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நிஃப்டி மிட் கேப் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாகவே இருங்க. நிஃப்டி ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் மாதிரியே தான். இதுவும் பாருங்கள், ஏற்கனவே லாங் ட்ரெண்ட் மந்த்லி ட்ரெண்டை உடச்சி கீழே வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் கேண்டில். பட் ஆனால் அது ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் கரெக்டாக ஹிட் ஆகிருக்கு. நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகி போச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போக ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா இங்கிருந்து ஃபால் ஆச்சுன்னா அகெயின் இவங்க வந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நிஃப்டி ஸ்மால் கேப் வச்சுருக்கிறவங்க ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாகவே இருங்க. மற்றபடி எல்லா செக்டாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக தான் இருக்குது, வீக்காக தான் இருக்குது. எல்லா செக்டாருமே எந்த செக்டாரும் பெருசாக பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ட்ரேட் எடுங்க. இங்கே பாருங்கள், நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கரெக்டாக இந்த மந்த்லி ட்ரெண்டை பிரேக் பண்ணி உங்களுக்கு கீழே க்ளோஸ் வச்சுருக்காங்க. இது நாளைக்கு இது கீழே வந்து ஓப்பன் ட்ரேடாக இந்த இன்னையோட சப்போர்ட் எடுத்தது இதுக்கு கீழே ரேஞ்சுக்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுன்னா இது கண்டினியூஸாக அடுத்து ஃபால் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். இதில் வந்து நிஃப்டி ஐடியில் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாகவே இருங்க. நிஃப்டி ஆட்டோ ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை. நேற்று ஃபால் ஆனது அந்த ஃபால் ஆன ரேஞ்சிலே தான் இருக்குது. நிஃப்டி ஆட்டோ ஆல்ரெடியே வந்து நமக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டடாக தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுவும் கரெக்டாக அந்த இது நேற்று க்ளோஸ் கிட்டே தான் இருக்குது. இது ரொம்ப வீக்காக இருக்குது. இதோட மந்த்லி ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கிளியராக உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டு 3 months எப்படி இருக்குது அப்படிங்கிறது இங்கே பாருங்கள். லாஸ்ட்டு 3 months உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டடாக தான் இருக்குது. இந்த ரேஞ்சுக்கு கீழேயோ மேலேயோ இது வந்து இதானால் தான்
நம்ம இது பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக சொல்ல முடியும். இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். நிஃப்டி மெட்டல் பாருங்கள், ஆல்ரெடி இதை பிரேக் பண்ணி சப்போர்ட்டை பிரேக் பண்ணி நேற்று ஃபால் ஆகிடுச்சு. இன்றைக்கி அதுலேருந்து பவுன்ஸ் பேக் ஆக ட்ரை பண்ணுது. பட் நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிட்டிவாக மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி உள்ளே போனால் தான் நெக்ஸ்ட்டு இந்த இது இருக்கும். இந்த நாளைக்கு ஒரு நாள் வேணும், ஒரு நாள் இல்லை 2 நாள் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கோ இல்லை ஒரு இன்சைடர் கேண்டல்ஸாக இருக்கிறதுக்கோ ஒரு சைட்வேஸாக இருக்கிறதுக்கோ தான் நிஃப்டி மெட்டலில் சான்சஸ் அதிகமாக இருக்குது. நிஃப்டி ஃபார்மா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மந்த்லி ட்ரெண்டை பிரேக் பண்ணி நேற்று கீழே ஃபால் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பவுன்ஸ் பேக் ஆக ட்ரை பண்ணி உள்ளே இந்த மந்த்லி ட்ரெண்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணி அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு ஒரு இன்சைடர் கேண்டல் மாதிரி. நாளைக்கு இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிடு இந்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி உள்ளே ஒரு ஓப்பன் க்ளோஸ் வந்ததுன்னா நாளைக்கோ நாளைக்கோ தென் அகெயின் இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும். இல்லைன்னா இது வந்து ஒரு வீக் இதால் தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. இல்லை சைட்வேஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிஃப்டி எஃப்எம்சிஜி சொல்லவே தேவையில்லை. ஏற்கனவே வந்து ஒரு 3-4 டேஸாக நம்ம ஏறினது நேற்று ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா பாதி இறக்கி விட்டுட்டாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அது பக்கத்துலேயே தான் க்ளோஸ், ஒரு ரொம்ப மினிமமான இது. ஆனால் இது வந்து ஹெல்த்தியாக இல்லை பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தி கேண்டலே கிடையாது. இது இன்டெஃபினட்டான ஒரு கேண்டல்னு சொல்லலாம். இல்லைனா செல்லிங் ப்ரெஷர் மேலேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கே விற்கு தெரியுது. பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்குங்கிறது நல்லா தெரியும். ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் கவனமாகவே இருங்க நிஃப்டி எஃப்எம்சிஜிலையும். ரியாலிட்டி பேத்தட்டிக்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா மந்த்லி ட்ரெண்டை உடச்சிருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. பட் ஆனால் இது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டடாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இப்போதைக்கு அதிகமாக இருக்குது. நிஃப்டி மீடியா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. நாளைக்கும் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஒரு ஓப்பன் க்ளோஸ் கேண்டில் வந்ததுன்னா உங்களுக்கு தென் அகெயின் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை நோக்கி இது வந்து நல்லா கொஞ்சம் பாசிட்டிவாக மூவ் ஆகிறதுக்கான ஹோப் இருக்குது. இல்லைன்னா இங்கே போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கெயின் ஃபால் ஆனாலும் தெரியாது. இல்லை சைட்வேஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ எல்லா செக்டாருமே வீக்காக தான் இருக்குது. பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ட்ரேட் பண்ணுங்கள். குவான்டிட்டிஸை வந்து ரொம்ப மார்ஜினலாக வச்சுக்கோங்க. இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எந்த மாதிரியான ஃபால் இருக்கும், எந்த மாதிரியான இது இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இல்லை ரேஞ்ச் பவுண்டடாக வந்தாலாம் மாட்டிப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராயர் ட்ரேடிங் அனாலிசிஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பரை கமெண்டில் தெரிவிச்சிங்கன்னா வாட்ஸ்அப் ஒரு குரூப் இருக்குது, அதில் நான் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு எவ்ரிடே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி குளோபல் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, நியூஸ் பேஸ்டு ஸ்டாக்ஸ் என்ன இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் அதில் போஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி டெலகிராமில் ஜிஆர்டி அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அதுலேயும் ஃப்ரீ தான், எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் அதுலேயும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் நான் தெரிவிப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.